வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பப்பாளி கேசரி. இந்த ஹெல்த்தியான கேசரியை 3 பொருள் வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷிகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பப்பாளி பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப்பு பப்பாயா எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பப்பாளியை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் நம்ம மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக பப்பாளியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா தண்ணியில் கரையட்டும். சுகரை இது மாதிரி தண்ணியில் கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். இந்த டயத்தில் 1/2 கப்பு வறுத்த சேமியா எடுத்துருக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வறுக்காத சேமியா எடுத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சேமியாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இது மூடி வச்சு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 1 நிமிஷம் சேமியா வெந்துடுச்சு. இப்போ இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பப்பாளியை சேர்த்துக்கலாம். பப்பாளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமல கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் சேமியா வெந்துடுச்சு. இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். இப்போ இது கூட 5 ஏலக்காவை கொஞ்சம் சுகர் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பப்பாயா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பப்பாளி பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.